வணக்கம். இரவு 7 மணிக்கு வந்த அரசியல் கள நிலவரம். எடப்பாடி பழனிசாமியின் உதவியுடன் விஜய் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பார். திமுக அதிர்ச்சியடைந்துள்ளது. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். அங்கு தவேகாவின் வேட்பாளர் பாபு அவர்கள் வெற்றியடைந்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் 7 மணிக்கு வந்த கள நிலவரப்படி 109 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் 61 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 45 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 5 தொகுதிகளிலும், சிபிஐ 2 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதிகளிலும், சிபிஎம் 1 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதிகளிலும், முஸ்லீம் லீக் 1 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிறது. அரசியல் கள நிலவரம் 7 மணிக்கு திமுகவை கண்ணீர் சிந்தும் விதமாக மாற்றிவிட்டது. திராவிட மாடல் 2.0 என்று ஸ்டாலின் அவர்கள் நேற்று முழுவதும் பேசிக்கொண்டிருந்தார். கலைஞர் ஒட்டுமொத்தமான மெரினா கடற்கரையில் குடியேறினார், ஆசீர்வாதம் பெற்றார். எந்த ஒரு பயனும் இல்லை. 5 ஆண்டுகள் ஸ்டாலினிடம் மக்கள் கொடுத்த பொறுப்பை முழுமையாக மக்களுக்கு சேவை செய்யாமல் 5வது ஆண்டு இறுதியில் 2000, 5000, 3000 என்று பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைத்தார். ஒருபோதும் மக்களை விலைக்கு வாங்க முடியாது. மக்கள்தான் மன்னர்கள். அரசியல்வாதிகள் அமைச்சர்களாக பதவிக்கு வந்த பிறகு ஏளனமாகவும், பெண்களை அவதூறாகவும், அவர்களை தரைக்குறைவாகவும் பேசுகின்ற திமுகவின் அமைச்சர்களால் தான் ஆட்சியை திமுக இழந்தது. தனி பெரும்பான்மை இந்த தேர்தலில் திமுகவால் பெற முடியவில்லை. ஆட்சியை இழந்துவிட்டது. தவேகா எடப்பாடி பழனிசாமி உதவியுடன் ஆட்சியை அமைப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கின்ற துணை முதல்வர் பதவியையும், அமைச்சர்கள் பதவி 4 அல்லது 6 அமைச்சர்கள் பதவியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்பார். அதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார். ஏனென்றால் தனி பெரும்பான்மை 118 தொகுதிகள் இருந்தால் மட்டும்தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்க முடியும். தற்பொழுது விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் உதவியோடு தமிழ்நாட்டில் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்பார். ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததால் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாது. அவர் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டியதுதான். இனி திமுகவின் தலைமை பொறுப்பில் இருந்தும் அவரை பறிக்க வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள்.